குட் ஈவினிங், திஸ் இஸ் யோர்ஸ் லைஃப் பேரபிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த ஒரு வரியில ஒரு மகனோட மொத்த கையிறு நிலையும் இருக்கு. இத கேட்ட ஒரு குடும்பம் அனுபவிச்ச நரக வேதனையும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஆமாங்க, பூட்டிய வீட்டுக்குள்ள நடந்த ஒரு மர்ம போராட்டத்தோட 2வது பாகத்துக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? தன் மகன் சதாமோட ரூம்ல அந்த போதைப் பொருளை கண்டுபிடிச்ச தாய் மெஹேரா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது? சரி, அன்னைக்கு சாயங்காலம் சதாம் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப இயல்பா வீட்டுக்கு வரான். அவனை பார்த்த தாய் மெஹ்ராவுக்கு வார்த்தையே வரல. அவங்க கண்கள் மட்டும் கலங்கி இருந்துச்சு. அவங்க எதுவுமே பேசாம அமைதியா அவனை ரூம்குள்ள போக சொல்றாங்க. அவன் உள்ள போனதும் நடுங்குற கைகளோட வெளியே இருந்து கதவை தாழ்பால் போடுறாங்க. உள்ள இருந்து சதாமோட குரல் ரொம்ப பதட்டமா கேக்குது. உம்மா, என்னம்மா பண்றீங்க? இது என்ன விளையாட்டு? எதுக்கு கதவை போட்டுறீங்க? உம்மா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? முதல்ல கதவை தொறங்க. அவனோட குரல்ல ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் கோபம், ரெண்டுமே கலந்திருந்துச்சு. அந்த பூட்டிய கதவுக்கு வெளியே நின்னுக்கிட்டு மெக்ரா அப்படியே உடஞ்சி அழுகுறாங்க. அவங்க கண்ணீர் கன்னத்துல வழிஞ்சோடி வருது. எல்லாம் தெரிஞ்சிட்டுடா சதாம், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நாங்க உன்னை எப்படிடா வளர்த்தோம்? உனக்கு என்னடா குறை வச்சோம்? ஊர்ல இருக்கிற 1000 பேத்துக்கு அறிவுரை சொல்ற நானு என் சொந்த புள்ளையே கவனிக்காம விட்டுட்டேனடா. ஏன்டா இப்படி போன? அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஒரு ஈட்டி மாதிரி அவங்க மனசையே குத்தி கிழிச்சது. உள்ளே இருந்து சதாமோட குரல் தேம்பி தேம்பி ஆழ சத்தத்தோட வருது. உம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம ஒரு தடவை கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னால அதை விட்டு வெளியே வரவே முடியலம்மா. அது இல்லாம இருக்கவே முடியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. அவனோட இந்த ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கு பாருங்க, அந்த தாயோட இதயத்தை சுக்கு நூறா நுறுக்கிடுச்சு. சரியா அந்த ஒரு நொடி மெஹ்ராவுக்கு தன் மேலேயே ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. நான் ஒரு நல்ல தாயா? என் வளர்ப்புல எங்க தப்பு நடந்துச்சு? என் பையன் இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணமா? இந்த கேள்விகள் அவங்கள உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுக்கிட்டு இருந்துச்சு. சரியா இந்த நேரத்துல தான் அவங்க கணவர் பரேக் வீட்டுக்கு வர்றாரு. வந்தவருக்கு ஒண்ணுமே புரியல. கதவு வெளியே பூட்டியிருக்கு, மனைவி அழுதுகிட்டு நிக்கிறாங்க. உள்ள இருந்து மகனோட முனகல் சத்தம் கேக்குது. என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. மெஹ்ரா விஷயத்த சொன்னதும் அவரால் அதை நம்பவே முடியல. ஒரு அப்பாவா அந்த இடத்துல அவர் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. ஆனா பாருங்க, அந்த தந்தை தன் சோகத்தையும் தாண்டி ஒரு நிதானத்துக்கு வர்றாரு. தன் மனைவியோட தோள் மேல கை வச்சு, மெஹ்ரா, இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம பையன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கான். அவனை கோபப்பட்டோ அடிச்சோ திருத்த முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான், நான் சொல்றதை கேளு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. அப்பா கிட்ட இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் சதாமுக்குள்ள இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியமும் போயிடுச்சு. அவன் கதறி அழுவுறான். வாப்பா, என்னால முடியல வாப்பா. அது இல்லாம கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியல. நான் என்னையே ஏதாவது பண்ணிக்குவன் போல இருக்கு. ப்ளீஸ் வாப்பா, தயவு செஞ்சு என்னை கட்டி போடுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மகனோட உச்சக்கட்ட கையறு நிலை இதுதான். அவன் இப்படி சொல்லி முடிச்சதும் அந்த பெற்றோரால் அதுக்கு மேல தாங்கிக்கவே முடியல. டக்குன்னு கதவை திறந்து உள்ள ஓடி போய் தங்களோட மகனை இறுக்கமா கட்டி இணைச்சுக்கிட்டு 3 பேரும் கதறி அழுதாங்க. அந்த கண்ணீர்ல கோபம் கரைஞ்சு போச்சு, பயம் கரைஞ்சு போச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவனை காப்பாத்தி ஆகணுங்கிற வைராகியம் மட்டும் அவங்களுக்குள்ள நெருப்பா எரிஞ்சது. இப்ப அவங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி. மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புனா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். பையனோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். இது எல்லாம் யோசிச்சு அவங்க ஒரு துணிச்சலான, ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவெடுத்தாங்க. அது என்னன்னா, தங்களோட வீட்டையே தங்கள் மகனுக்கான ஒரு மறுவாழ்வு மையமா மாத்துறது. அவங்களோட திட்டம் கேட்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். மகனை ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வைக்கணும். அவனோட செல்போன், நண்பர்கள்னு வெளி உலக தொடர்பு எதுவுமே இருக்கக்கூடாது. முக்கியமா அந்த போதைப் பொருள் அவனுக்கு கிடைக்கவே கூடாது. இரவு பகல் பார்க்காம 2 பேர்ல ஒருத்தர் அவனை மாறி மாறி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க அன்பான பெற்றோரே, தங்களோட மகனோட உயிருக்காக சொந்த வீட்டையே ஒரு சிறையா மாத்துனாங்க. இந்த போராட்டத்துல உண்மையிலேயே ரொம்ப சிதைஞ்சு போனது அந்த தாய் மெஹ்ரா தாங்க. ஸ்கூலுக்கு போனா மாணவர்களுக்கு சிரிச்சுக்கிட்டே பாடம் நடத்துற ஒரு ஆசிரியை. ஆனா அந்த இன்டர்வல் நேரத்துல யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல ஒளிஞ்சு மகனை நினைச்சு கதறி அழுவுற ஒரு தாய். இந்த 2 வாழ்க்கை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சாகடிச்சது. வீட்ல என்ன நடக்குது? சதாம் அந்த போதைப் பொருள் கிடைக்காம துடிச்சு போறான், அலறான், கத்துறான், சுவத்துல போய் முட்டிக்கிறான். அந்த சத்தம் வெளியே கேட்டு நம்ம ரகசியம் உடஞ்சிடுமோங்கிற பயத்திலேயே அந்த பெற்றோரோட ஒவ்வொரு நாளும் நகர்ந்துச்சு. ஒவ்வொரு விடியலும் அவங்களுக்கு ஒரு புது பயத்தை கொண்டு வந்துச்சு. ஒவ்வொரு ராத்திரியும் அவனோட அலறல் சத்தத்தோட தான் முடிஞ்சது. வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது, எந்த ஃபோன் கால் வந்தாலும் எடுக்கிறதே இல்லைன்னு ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா அவங்களோட எல்லா கவனத்தையும் மீறி விதி அவங்க வீட்டு கதவை தட்டுச்சு. ஒரு மதிய நேரம் சதாம் வழக்கம் போல உள்ள அலறிக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அந்த ஒரு சத்தம் இவ்வளவு நாளா அவங்க கட்டி காத்த ரகசியத்தை உடைச்சிடுமா?
இந்த குடும்பத்தோட மொத்த போராட்டத்தையும் இந்த ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிடுமா? அந்த பயத்துல அந்த பெற்றோரோட இதயம் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தவறான நட்பு, ஒரே ஒரு தவறான முடிவு, சரி ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு எடுத்த அந்த ஒரு சின்ன அடி, ஒரு முழு குடும்பத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எப்படியெல்லாம் செதைச்சு போட்டிருக்குன்னு பாத்தீங்களா? இந்த குடும்பத்தோட வலி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. இப்ப நாம கேட்டது சதாமோட கதை மட்டும் இல்லைங்க. இந்த போதைங்கிற கொடிய பழக்கம் இன்றைக்கு மதம், இனம், மொழின்னு எதையும் பார்க்கறதில்ல. நம்ம வீட்டு பிள்ளைகளோட கதையாவே மாறக்கூடிய ஒரு பெரிய ஆபத்துல நாம இருக்கோம். இதை தடுக்க வேண்டியதே நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. அன்பான பெற்றோர்களே, உங்ககிட்ட தான் சொல்றேன். உங்க பிள்ளைகளோட நடவடிக்கையில ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட ப்ளீஸ் அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அவங்க கூட உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க. ஒருவேளை அவங்க தப்பான வழியில போயிருந்தா கூட ஐயோ சமூகம் என்ன சொல்லுமோன்னு பயந்து அவங்கள கைவிட்டுடாதீங்க. ஆரம்பத்திலே உதவி தேடுங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆதரவா நில்லுங்க. இத பாத்துக்கிட்டு இருக்கிற என் தம்பி தங்கைகளே, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு தவறான முடிவு உங்க மொத்த வாழ்க்கையுமே அழிச்சிடும். கெட்ட நண்பர்கள் உங்க பாதையே மாத்திடும். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, போதைங்கிறது கெத்து இல்ல, அது ஒரு இருட்டுச் சிறை. ஒருவேளை நீங்க அதுல சிக்கியிருந்தா உதவி கேட்க தயங்கவே தயங்காதீங்க. உதவி கேட்கறது பலவீனம் இல்ல, அதுதான் உண்மையான பலம். நீங்க நிச்சயம் இதுல இருந்து மீண்டு வர முடியும். ஒருவேளை இந்த போதைங்கிற வலையில சிக்கி இருக்கிறது உங்க மகனாகவோ மகளாகவோ நண்பனாகவோ ஏன் உங்க உறவினராகவோ கூட இருக்கலாம். தயவு செஞ்சு அவங்கள வெறுக்காதீங்க, ஒதுக்காதீங்க. அவங்கள அன்பாலையும் ஆதரவாலையும் மீட்டெடுத்து ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைங்க. சரி, அன்னிக்கு கதவை தட்டியது யார்? அந்த பயங்கரமான ரகசியம் வெளியே வந்துச்சா? சதாமோட நிலைமை என்னாச்சு? இதையெல்லாம் அடுத்த பகுதியில நாம விரிவா பார்ப்போம். இந்த வீடியோவை மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் யோர்ஸ் லைஃப் பேரபிள்ஸ்.